என்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று நினைச்சு தொழுக போயிருக்குமா? தொழுகையில் நின்றுக்குமா? ஐயோ தொழுகையை விட்டா காஃபிராயிருவோமேன்னு போயிருக்கோம், தொழுகையை விட்டா நரகத்துக்கு போயிருவோமேன்னு போயிருப்போம். பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகை என்று நினைத்தால் ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள், இரவு முழுக்க நின்று தொழுதார்கள் தொழுகையை. நமக்கு இன்னைக்கு அதை முழுமைப்படுத்த முடியாததற்கு காரணம் இதை நன்றியாக நாம் நினைக்கவில்லை. அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் படைப்புகள் அனைத்திற்கும் அவன் நன்றி செலுத்துவான். அல்லாவிற்கு நன்றி செலுத்தலையா, படைப்புகளுக்கு நன்றியோடு அவன் வாழ முடியாது. கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், குறைவான மக்கள் தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். உமர் அவர்கள் ஒரு முறை ஒரு பாதையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் ஓதுகிறார், துஆ செய்கிறார் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதியல் கலீல், யா அல்லாஹ் குறைவான அந்த அடியார்களோடு என்னை இணைத்துக்கொள், குறைவான அந்த அடியார்களோடு என்னை இணைத்துக்கொள் என்று துஆ செய்கிறார். உமர் அவர்கள் கேட்டார்கள், மின் ஐன அதைத பிஹாத துஆ, இந்த துஆவை எங்கிருந்து கொண்டு வந்தாய் நீ? குர்ஆன் ஹதீஸில் எங்கே இந்த துஆ, எப்படி நீ ஓதுகிறாய்? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறானே, வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், குறைவான மக்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று. அதைத்தான் நான் சொல்கிறேன், அந்த குறைவான மக்களோடு அல்லாஹ் என்னை ஆக்கு என்று. படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான். படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். நம்ம யாருங்கிறது முடிவெடுக்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் 2 பேர் உதாரணம் சொல்லலாம். விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் அல்லது விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர். பைலட் அவன் தான் தன்னுடைய இலக்கை முடிவு செய்யணும், அவன் தான் தன்னுடைய நோக்கத்தை முடிவு செய்யணும். பாதை சரினா யாரு சொன்னாலும் அதை அவன் கேட்கக்கூடாது. பேசஞ்சர் அவன் முடிவு செய்ய மாட்டான், அவனுடைய பாதையை இலக்கு அவன் முடிவு செய்ய மாட்டான், இன்னொருத்த முடிவு செய்வான், இன்னொருத்த சொல்லுவான், அதை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருப்பான். இதில் யாரா வாழ போறோங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும். படைச்சவனுடைய திருப்தியை நாடி, படைத்தவனுடைய எதிர்பார்ப்பு, படைத்தவனுடைய அங்கீகாரத்தை நாடி அவனுடைய பாதையில வேகமா பயணிக்க போறோமா, அல்லது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு, மக்களுடைய விமர்சனங்களை கேட்டு அவங்களுடைய திருப்தி அடைகிறதுக்காக அவங்க பின்னாடியே போக போறோமா? ஒன்னும் புரிஞ்சுக்கணும், இறைவன் நம்மளை படைச்சிருக்கான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கான். நம்மளுடைய அங்கீகாரத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய மதிப்பை எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சு படைச்சிருக்கான். இதை வெளிப்படுத்துறதும் இதை மறைச்சு வைக்கிறதும் நம்மளுடைய கையில் இருக்கு. அவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், இனிமே எதை கேட்டாலும் கொடுக்க தான் போறான். அவன் நம்மளோட இருக்கும் வர ஒன்னே ஒன்று மட்டும் உங்க உள்ளத்துக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க, இறைவா நான் பாவத்திலிருந்து விலகிறேன், உன்னை நோக்கி வர்றேன், என்னோடு இரு, உன் திருப்தி போது எனக்கு, அதுக்காக வாழ்றேன். யார் இந்த உலகத்தில் என்னை பற்றி என்ன பேசினாலும் என்ன கருதினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் திருப்தி இருந்தால் போதும், நீ எல்லாரையும் திருப்தி அடைய செய்வேங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி வெற்றி அடையக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை.